ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட். ஏங்க, இங்க பெருமாள் கோவில் எங்க இருக்கு? இங்க 2 பெருமாள் கோயில் இருக்கு. எதை கேக்குறமா? இது ராஜநகர் தானே? இல்ல, பூச்சூரு. ஓ, அப்படியா? சரி, ராஜநகருக்கு எப்படி போகணும்? அப்படி போனோம். ஹலோ, நான் சொல்றேன், இங்க வாங்க. ஆ, நீங்க எங்க போகணும்? ராஜநகர் போகணும். நானும் அங்கதான் போறேன். உங்க வண்டியில என்ன கூட்டிட்டு போறீங்களா? நீங்க கேட்ட இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? ஒண்ணும் இல்ல. கண்ணாடியில முதல்ல உங்க உருவம் தெரிஞ்சது. அப்புறம் உங்க உருவம் மாறி எங்க அண்ணி அபிராமி உருவம் தெரிஞ்சது. அப்படியா? ஆமா. நீ கேட்ட அட்ரஸ் நான் சொல்லட்டுமா? எங்க போயிருவ? உன்னை நான் விட மாட்டேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. மாட்டிக்கிட்ட மவளே, மாட்டிக்கிட்ட. தனியா மாட்டிக்கிட்ட. ஏய், எங்க ஓடுற? விட மாட்டேன். என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஆமா. நான் யாருன்னு தெரியுதுல? தெரியும். என்ன தெரியும்? என் பேர் என்ன? தெரியும். எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வர? நான் என்ன தப்பு பண்ண? நீ என்ன தப்பு பண்ணியா?
தெரியாது? உன் குடும்பம், நீ, அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கீங்க. குடும்பத்தை அழிச்சிருக்கோமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. ஏய், விட மாட்டேன். உங்க குடும்பத்துல முதல் பலி நீதான். என்கிட்ட இருந்து நீயும் உன் குடும்பமும் தப்பிக்கவே முடியாது. வர அமாவாசைக்குள்ள உன் குடும்பத்துல ஒரு ஆள் சாக போறாங்க. போய் உன் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லு. என்ன முறைக்கிற? ஆ? இல்ல. ஏய், ஐயோ, விடுங்க. ஏய், நில்லு. ஏய், நில்லுடி. ஏய், ஏய், எங்க ஓடுற? வர அமாவாசை அன்னைக்குதான் உன்னை தீர்த்து கட்டலான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அமாவாசை உனக்கு. உன்னை இன்னைக்கே தீர்த்துறேன். இன்னைக்கே தீர்த்துறேன்டி. கணக்க முடிக்கிறேன். என்ன? என்ன கெட்ட கனவா வருது? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எதுக்காக இப்படி வருது? என்னவா இருக்கும்? சம்மந்தி குடும்பத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த குடும்பத்திலே சினேகா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? பகல் கனவு ஒருவேளை பழிச்சிருப்போம். ஒண்ணுமே புரியலையே. அம்மா பாளையத்தம்மா, நீதாம்மா காப்பாத்தனா? சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, ஐயோ இல்ல மாப்பிள்ள, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் என்ன பொய்யா சொல்வேன்? இது வரைக்கும் போன் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்கேன். சொல்லுங்க மாமா. அப்படியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல மாப்பிள்ள, கொஞ்சம் சொன்னா கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. மாமா, நீங்க எதையும் சொல்ல வேணாம். நீங்க ஏன் இப்போ டென்ஷன் ஆவறீங்க? அமைதியா இருங்க. பொய்யா சொல்ல போறேன்? இவ்வளவு தூரம் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. புரிஞ்சுக்கோங்க, உண்மைதான் மாப்பிள்ள. உங்களுக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல.
இதுக்கு மேல நான் என்ன சொல்றது சொல்லுங்க. பதறி போயிட்டேன். ஐயோ மாமா. அதை நீங்க அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அனுபவிச்சேன்னா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? மாமா சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி பேசுறான்னு தெரியலையே. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் முதல்ல போனை வைக்கிறேன். போங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போனை வைங்க. ஆ ச்சே. என்ன போன் ரிங் ஆகிட்டே இருக்கு. சினேகா போனை எடுக்க மாட்டேங்கிறா. என்னன்னு தெரியலையே. ஹலோ சினேகா. மாமா, சொல்லுங்க மாமா. அம்மா சினேகா. நீயா பேசுற? என்ன மாமா பதட்டமா பேசுறீங்க? ஆமாம்மா, நான் ஒரே குழப்பத்தில் இருக்கேம்மா. அதனாலதான் உன் குரலை கூட என்னால கண்டுபிடிக்க முடியலம்மா. நீ நல்லா இருக்கீங்களம்மா? உனக்கு எதுவும் ஆகலையே? நீ தானம்மா பேசுற? சொல்லுமா. ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன மாமா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல மாமா. என்னன்னு சொல்லுங்க மாமா. ஏன் மாமா ஒரு மாதிரியா பேசுறீங்க? சொல்லுங்க மாமா, என்னாச்சு? அம்மா, ஒரு தப்பான கனவு கண்டுட்டம்மா. அதுவும் பகல் கனவுமா. சில பேர் சொல்லுவாங்க பகல் கனவு பழிச்சிரும்னு. அதனாலதாம்மா எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க மாமா. அம்மா, யாரோ ஒரு பொண்ணு உன்னை துரத்திக்கிட்டு போய் அடிச்சு உன்னை கொலை பண்ணிட்டாமா. என்ன மாமா தமாஸ் பண்றீங்களா? என்கிட்ட ஏதாவது காமெடி பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? ஏம்மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ என்னம்மா காமெடி பண்றியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நான் பேசுறத பார்த்தா தமாஷ் பண்ற மாதிரியே இருக்கு உனக்கு. இங்க பாருமா, ஒரு பொண்ணு உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுச்சு. பதறி எழுந்துருச்சம்மா. அதாம்மா எனக்கு பயமா இருக்குமா. மாப்பிள்ளைக்கு போன் பண்ணேன், அவரு நம்ப மாட்டேங்கிறாருமா. அதனாலதான் நான் உனக்கே போன் பண்ணேன். இங்க பாருமா, நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இருமா. எனக்கு ஒன்றும் ஆகாது மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க கனவுல ஒரு பொண்ணு என்ன கொலை பண்ணான்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு எப்படி மாமா இருப்பா? அவ எப்படி இருந்தான்னு நான் எப்படிமா சொல்ல முடியும்? இங்க பாருமா, ஒல்லியா இருக்கா, நல்ல கலரா இருந்தா, ஹைட்டா இருக்காமா. மாமா, இப்பதான் மாமா எனக்கு புரியுது. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க கனவுல வந்தது வேற யாரும் இல்ல மாமா. அப்புறம் அண்ணி ரூபத்துல ஒரு பொண்ணு நடமாடிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, ஆமா, அந்த பொண்ணாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்காக அவ உங்க கனவுல வரணும்? என்னையும் கொல்லணும் அவ?
மாமா, உங்க கனவு பழிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏம்மா நீ தைரியமா இருமா. பாளையத்தம்மா இருக்கா, நான் பூஜை பண்றேம்மா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது சினேகா. நீ தைரியமா இருமா. அம்மா சம்பந்தியம்மா இருக்காங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் போன கொடுமா, நான் பேசுறேன். ஐயோ வேண்டாம் மாமா. அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க மாமா. ஏற்கனவே உங்க மேல கோவத்துல இருக்காங்க. நீங்க வேணும்னே சொல்றீங்கன்னு தான் நினைப்பாங்க. அதனால பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. எந்த சூழ்நிலையிலயும் உங்களுக்கு அசிங்கம் ஏற்படக்கூடாது மாமா. வேண்டாம். தேவைப்பட்டா நான் சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லாதீங்க மாமா. இங்க பாருமா, அபிராமி இப்போ உன் பக்கத்துல இல்ல, அந்த செண்பகமும் இல்ல. உனக்கா இப்படி ஒரு நிலைமை? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மாமா, நீங்க சொல்ற பாளையத்தம்மன் நிச்சயமா காப்பாத்துவாங்க. தைரியமா இருங்க மாமா. உங்க வேண்டுதல் என்னைக்கும் வீணாகாது. காணாம போன அண்ணி நிச்சயமா திரும்பி வருவாங்க மாமா. நீங்க தைரியமா இருங்க. எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க மாமா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. அமைதியா இருங்க. நான் நேரா உங்க வீட்டுக்கு வரேன். நேர்ல வந்து பேசுறேன். தைரியமா இருங்க மாமா. சரிம்மா, பாத்துமா, பத்திரமா இருமா. ஸ்னேகா, கமலி, ஸ்னேகா. ஏய் ஸ்னேகா, கூப்பிடுறது காதுல விழலையா? கமலி எங்க இருக்கா? அம்மா, நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், கோவப்படாம கேப்பீங்களா? அது நீ சொல்ல போற விஷயத்தை பொறுத்து. எது சொன்னா அம்மாவுக்கு கோபம் வரும் வராதுங்கிறது உனக்கு தெரியும்ல. ம். பரவாயில்ல, நீ சொல்லு. அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சாதாரண விஷயத்தையே அம்மா ஊதி பெருசாக்கி தள்ளுவாங்க. ஏய் ஸ்னேகா, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர, என்னன்னு சொல்லி தொலை. நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ பின்னால பெரிய பிரச்சனை இருக்குன்னு தோணுது. சொல்லி தொலை. அம்மா, மாமா ஃபோன் பண்ணாங்கம்மா. எந்த மாமா ஃபோன் பண்ணாரு? அது வந்துமா, அபிராமி அண்ணியோட அப்பா தான் ஃபோன் பண்ணாங்க. அவரை தானே நான் மாமான்னு செல்லமா சொல்லுவேன். ஓஹோ, அபிராமியோட அப்பா உனக்கு செல்ல மாமாவா? ஆமா, என்ன விஷயம் சொல்லு. ஆ, ஏய், எதுக்காக அவர் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லி தொலை. என்ன பண்ணலாம், சொல்லவா வேண்டாமா? ஏய், கேக்குறேன்ல, அந்த ஆளு போன்ல என்ன சொன்னாருன்னு சொல்லு. எதுக்காக நீ அப்செட் ஆகி நிக்கிற? என்ன சொன்னாரு சொல்லுமா. அம்மா, மாமா கனவுல ஒரு பொண்ணு என்ன கொலை பண்ணிருச்சான். அதுதான் மாமா சொன்னாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அன்னை ரூபத்துல அடிக்கடி வந்து மிரட்டுவாள்ல, அந்த பொண்ணுதான் மாமா கனவுல வந்து என்ன கொலை பண்ணிருக்கா. அததான் மாமா போன்ல சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏண்டி, இத நம்பிட்டியா நீ? அந்த ஆளு ஏதோ பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். நம்ம வீட்ல பிரச்சனை கம்மியா இருக்கு, அது ஊதி பெருசாக்குறதுக்காக
புதுசா ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஆ